வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம சனி பெயர்ச்சி 2025 பத்தி பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 25 வருடத்துல ஒரு முக்கியமான ஒரு சனி பயிற்சியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றங்களை இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு பக்கம் 7.5 சனி, ஜென்ம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட, அஷ்டம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டுல வர்றாரு. அந்த குருவனுடைய வீட்டுல வரும்போது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 சனியினுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி, தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த உபஜய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியின் விடுவிப்பு முழுமையாக இருக்க போகுது. இந்த மார்ச் மாதத்துல இருந்து எனக்கு 7.5 சனி முடிஞ்சாச்சு அப்படின்னு நீங்க தைரியமா தெளிவா சில விஷயங்களை நீங்க முயற்சி செய்யலாம். ஏன்னா 7.5 சனிக்கு பயந்தே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட தவற விட்ட அன்பர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய முதல்ல ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னா, இரவு பகல் பார்க்காம உழைப்பாங்க. எந்த நேரத்துல எந்த வேலையை சொன்னாலும் சரி அந்த இரவு நேரம் பார்க்க மாட்டாங்க. நேரமின்மையோட தூக்கமின்மையோட எந்த வேலை செய்து முடிக்கணும் அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். ஆனா இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகமாக ஏமாறக்கூடிய ஒரு குணமுடையவர்கள். யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. அதே சமயத்துல நண்பர்கள் மூலமாக ஏமாறப்பட்டவர்களும் இந்த மகர ராசி அன்பர்கள் தான். பக்கத்துல கூட வேலை பார்க்கிறவங்கனால அதிகமாக ஒரு கார்னர் செய்யக்கூடியவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். கூட வேலை பார்க்கிறவங்கனால ஒரு அதிகப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிச்சவங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உபஜய ஸ்தானத்திற்கு போறார். உபஜய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரியாக அளவுக்கு தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதிகப்படியான நன்மைகள்னு நம்ம சொல்றதை விட இவர்கள் 7.5 சனியில அனுபவிச்ச சில துன்பங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும், மேடம் 2023, 24 விட எனக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குமா? 100% நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வேலையில எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையே இல்லை, அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு 7.5 சனியின் பொழுதா என்னன்னு தெரியல, என்னுடைய தசாபுத்தியின் பொழுதா என்னன்னு தெரியல, வேலையில எனக்கு ஒரு நிரந்தர ஒரு ஊதியம் இல்லை, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க. இதுக்கு முதல் காரணம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வேலை இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக 5 வருடங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த தசாபுத்தியோ இந்த கிரகங்களோ நமக்கு காரணம் கிடையாது. அதுக்கும் மேல இன்னொரு காரணம் இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ராசியின் ரீதியாக இந்த மகர ராசி அன்பர்கள் என்ன செய்வீங்க, நீங்க அலுவலகத்துல போய் என்ன செய்வீங்க அப்படின்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள். ஏன்னா உழைப்பதற்கு தான் அஞ்ச மாட்டீங்கன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த மகர ராசி என்பர்கள் அலுவலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்க இழுத்து போட்டு செய்யும் போது அங்க அலுவலகத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இவன் எல்லாம் ரொம்ப நேர்மையா செஞ்சுட்டு இருக்கிறான், இவனை முதல்ல நம்ம தூக்கி வெளில போடணும் அப்படின்ற முதல் வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால மகர ராசி அன்பர்களே, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த
எந்த வேலையுமே ரொம்ப அவசரமாக செய்து முடிக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. டயத்துக்கு போங்க, டயத்துக்கு வாங்க. நான் காலையில 8 மணிக்கு போறேன் மேடம், நைட்டு 10 மணிக்கு தான் வரேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போடுறதை விட, உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டயத்துக்கு போங்க, அந்த டயத்துக்கு வாங்க. இது பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வேலையில நிரந்தரமின்மைன்றது உங்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு தீர்வாக இருக்கும். அதை இந்த காலகட்டத்துல எடுங்க. இந்த மாதிரியான ஒரு நியூ இயர் வந்தாச்சுன்னா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் எல்லாருமே. நான் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி வேலை பண்ணணும், இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், காலையில அதிகாலையில எந்திரிக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்தாலும் நம்மளால செய்ய முடியணும். நம்மளையும் மீறி சில குணாதிசயங்கள் நம்மளுக்கு உள்ள இருந்துட்டு இருக்கும். இத மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இந்த வேலை பளுவை இழுத்து போட்டு செய்யறது. அதை குறைச்சுக்கோங்க. இந்த நிரந்தர வேலைன்றது உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை நீங்க மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலையில ஒரு நிரந்தரம் இருக்கும். அடுத்து தொழில் ரீதியாக இந்த மகர ராசி என்பவர்கள் அதிகப்படியான கடன்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கடன்னா கடன், ஊர்லாப்பட்ட கடன். எனக்கு 8 பட்டிக்கு எனக்கு கடன் இருக்கு, நான் வெளியில தலை காட்டவே முடியல. அதாவது தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7.5 சனியினால வரக்கூடிய சில விஷயங்கள் தான். அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய காலங்கள். உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சியை அடைய போகுது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல விழுது. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. திருமண தடைகள் முதல்ல விலக போகுதுங்க. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம, அதாவது 90s கிட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறீங்க. 94ல 93ல பிறந்தவங்க எல்லாம் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறீங்க. நிறைய சம்பாதிக்கிறீங்க. 7.5 சனியில இவங்கள மாதிரி சம்பாதிச்ச மக்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த திருமண முயற்சியில தடைபடுற அந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் நிறைய வருமானம் இருக்கு, உத்தியோகம் இருக்கு, நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனா இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் திருமண ஏற்பாடுல தாமதம். இந்த காலகட்டம் உங்களுக்கு உபஜயஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில விதமான முயற்சிகளை எடுக்கும் போது இந்த 2.5 வருடத்திற்குள்ள திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமண உறவுல இருந்த கசப்பு தன்மையும், திருமண உறவுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாம பேசுறது, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் இனி வரக்கூடிய அந்த 2.5 வருடத்துல 1 வருடம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மே மாதம் அந்த ராகு பகவான் வர்றதுனால 2ஆம் இடத்துல உங்களை பிரிக்காம அவர் விடவே மாட்டார். அந்த அளவிற்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால இந்த குடும்பம் சம்பந்தமான சில முயற்சிகள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலயும் அந்த வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் நிதானத்தை கடைபிடிக்கணும். வாக்குல, அதாவது வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள். சில மகர ராசி என்பர்கள் நீங்க மௌனமாக இருந்தாலும் அது மிக பிரச்சனையை கொடுக்கும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ரொம்ப வார்த்தையில கவனமாகவும் இருக்கணும். அதனால எந்த தேவையில்லாத முடிவுகளும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 2.5 வருடத்துல இருக்கக்கூடாது. குடும்பம் சம்பந்தமாக இது அப்படியே பிரிவு இருந்தாலும் இது தற்காலிக பிரிவு மட்டுமே, நிரந்தர பிரிவு கிடையாது. அதனால எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. சொத்துக்கள் விற்கிறதுல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்கன்னா உயர் படிப்புல நிறைய முயற்சிகள் எடுக்க போறீங்க, நிறைய உழைக்க போறீங்க.
பகலாக தூங்காம அதற்குண்டான ஒரு நேரத்தை செலவிட போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம் மாத்திரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வேலையில உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு. பாதிப்புகள் இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய வேலையில, ஆனா எனக்கு வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்றவங்களும் ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க. நாங்க சொந்த வீட்டுல இருக்கிறோம், எப்படி இடமாற்றம் பண்றது அப்படின்னீங்கன்னா அது தவறான முடிவு. சொந்தமான ஒரு அமைப்புன்றது யாருக்குமே சொந்தம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை வெளிநாட்டுல சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். விசா ப்ராசஸ், அடுத்து PR பெண்டிங்கு, அடுத்து விசா எக்ஸ்டெண்ட், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2.5 வருடங்கள்ல சுலபமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மகர ராசி என்பர்கள் அதிகமான பேர் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான இடத்தை நீங்க பாருங்க. கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால 2ஆம் இடத்துல ராகு வருவதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து நீங்க தொலைதூரம் செல்வதுதான் இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தோட சென்று நீங்க வெளிநாட்டுல செட்டில் ஆனாலும் அதுல ஒரு நிறைய முன்னேற்றம் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று பாத சனிக்கு பயிற்சி ஆகிறார். ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை தானே அழிச்சுக்க கூடிய ஒரு தருணம் தான் அந்த ஜென்ம சனி. அப்போ அந்த கும்பராசி என்பர்கள் எல்லாரும் எவ்வளோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அதற்கு மேலாக இந்த கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவான் அங்க ஆட்சி பெற்று இருக்கிறாரு. நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த ராசிக்கே பலவிதமான கெடுதல்களை எல்லாம் கொடுக்கும்போது மற்ற ராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம், வச்சு செய்வாரு. அதனால அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தை நம்ம இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்றதை விட இனி வரக்கூடிய 2.5 வருடங்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டோம்னாலே மிகப்பெரிய ஒரு தெளிவான எண்ணம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு குட்டையில குழம்புன மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. இதை பண்றதா அதை பண்றதா, இல்ல இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வருமானம். வருமானம் இல்ல, நிரந்தர வருமானம் இல்ல. ஒரு பக்கம் வியாதி பாட்டி எடுக்குது, இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை பாதி உயிரை எடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, மதிப்பு இல்ல, மரியாதை இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி பார்த்துக்கணும்னே தெரியல கும்பராசி என்பர்களுக்கு. இதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த 2025 சனி பயிற்சி இருக்க போது. பெரிய அளவுக்கு தீர்வுலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி இருந்தாலும் அடுத்து ராகு பகவான் வராரு. சந்திரன் சனியை விட சந்திரன் ராகு மிக அதிகமான ஒரு கொடுமையை கொடுப்பார். அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு குழம்புன குட்டையில ஒரு தெளிவு அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த பதிவுல. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவானின் பயிற்சி குடும்பத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. குடும்பம் ரீதியான பின்னடைவுல இருக்கிறீங்க, குடும்பத்துல வருமான வளர்ச்சியே இல்லை, எங்களுக்கு நிறைய ஒரு பண தட்டுப்பாடு இருக்கு, பண
பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. கும்பராசி அன்பர்கள், நீங்க இந்த 2.5 வருடத்தின் தொடக்கத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு இடமாற்றம் முக்கியமா இருக்கணுங்க. எல்லாருமே இடமாற்றம் செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த பக்கம் கடன் இருக்கு, கடனை தாண்டி நாங்க எப்படி போறது, அதே சமயத்துல எங்களால வாழவும் முடியல, சாகவும் முடியல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். 2025 ஆரம்பிச்சுட்டு தான் பேரு. ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவுக்கு அது சப்போர்ட்டா இருக்குமான்றது பயமா இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு. சில விஷயங்களை நம்ம துணிச்சலோடு முடிவெடுக்கும் போதுதான் அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால உணர முடியும். எதுவுமே நம்ம முடிவே எடுக்காம ரிஸ்கே எடுக்காம இருந்தோம்னா எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம். துணிஞ்சு செய்யுங்க, எல்லாமே கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறார். கும்பராசி என்பர்கள், நீங்க வேண்டாத தெய்வம் இல்ல, நீங்க பண்ணாத ஒரு பூஜையும் கிடையாது. அந்த அளவிற்கு இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தெய்வம் துணை இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 2.5 வருடங்கள் வரக்கூடிய அந்த பாத சனியில 7.5 சனியின் முடிவு கட்டத்துல இருக்கிறீங்க. அதனால சில மாற்றத்தோட சில முடிவுகளை செய்யணும். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, தொழில்ல அதிகப்படியான ஒரு நஷ்டம் வந்துருச்சு, நான் இனிமே அந்த தொழில் செய்ய முடியாத நிலையில இருக்குன்னா கண்டிப்பா இழுத்து மூடிடுங்க. எந்த விதமான ஒரு யோஜனையுமே வேண்டாம் இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா பட்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கும்பராசி என்பர்கள் ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு மேல உங்களுடைய கடன்கள் பாதிப்புகள் போயாச்சு. இதை இன்னமே நீங்க சீர் செய்யணும்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் உழைச்சாதான் உங்களால சீர் செய்ய முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த தொழிலை நீங்க இன்னும் கஷ்டப்பட்டு ரன் பண்ணி செய்யறதுக்கு அந்த தொழிலை விட்டுட்டு நீங்க வேற என்ன உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 10 வருஷத்துக்கு மேலாக நீங்க தொழில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தொழில் அமைப்பு சரியில்லைன்னு அர்த்தம். அதனால அந்த தொழிலுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்ற மாற்று யோசனை இருந்ததுன்னா இந்த தொழில் செய்யறவங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலையில நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல வேலைக்கு போற இடத்துல சில மனக்குழப்பங்கள் வரும். சந்திரன் ராகு சேர்க்க இருக்கிறதுனால மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல மனக்குழப்பங்கள் வரும். அந்த மனக்குழப்பத்துக்கு ஆளாகாம அந்த வேலையை செஞ்சிட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த திருமண உறவு, குடும்ப உறவு அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்துல நிறைய என்ன சொல்றது, இழக்காததெல்லாம் இழந்திருக்கிறீங்க. உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்காக குடும்பத்துக்காக நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. ஆனா அதனால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சதா, ஒரு சந்தோஷம் கிடைச்சதா, ஒரு ஆனந்தமான ஒரு லைஃப் கிடைச்சதா பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தருணம். எப்படி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சேகரிச்சுட்டு எதுவுமே இல்லைன்ற போது அவங்களும் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த சில விஷயங்களை நம்ம சொல்லும் போதே கணிச்சு சொல்லும் போதே மனமே கனமா இருக்கும். ஏன்னா அந்த கும்பராசி அன்பர்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா லைஃப்ல? ஏன்னா இவர்கள் கூட இருந்தவங்களே இவர்களை ஒரு எதிரியாக பார்க்கும் போது இவர்களுடைய மன வேதனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையை பிரதிபலிச்சு கணிச்சு எடுக்கும் போது நமக்கு ஒரு மனம் ஒரு கனமாக தான் இருக்கும். இப்படியே இருப்பாங்களா கூட இருக்கிறவங்க, இந்த மாதிரியும் சில வேலைகளை செய்வாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை ஆகப்பட்டது ஒரு கண்ணாடியை உடைச்ச மாதிரி சிதறி போச்சு. அதை இன்னமே சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. இழந்த குடும்பத்தை பற்றி நினைக்காமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு. மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 வருஷம் விட்டுருங்க. ஏன்னா 7.5 சனி முழுமையா முடியட்டும். இந்த 2 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகளை, ஏன்னா ராகுவும் உங்களுடைய ராசியிலேயே போறதுனால இந்த மறுமண பேச்சுக்கு இந்த இடத்துல சான்ஸே கிடையாது. யாராவது
மறுமணம் செய்யணும், இல்ல நானு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இவங்க எனக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்துட்டீங்க, இன்னும் 1.5 வருஷம் காத்துட்டு இருங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சில முடிவுகள்ல மாத்திரம் கவனமாக இருக்கணும். நீங்க அங்க இருந்து இங்க வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு 5 வருடம் முடிஞ்சிருக்கும், 5 வருடம் முடியிற தருவாயில நாங்க இங்க இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. அங்கிருந்து வேற கண்ட்ரிக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் நேர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 பார்த்துட்டு இருக்கிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக மாறுகிறார். ஜென்ம சனி அதாவது என்ன சொல்றது, பிரபஞ்சமே பயப்படுற அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் பயப்பட மாட்டாங்க. வேற எந்த ராசி அன்பர்கள் பயந்தாலும் பயப்படாட்டிலும் இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த ஜென்ம சனிக்கெல்லாம் அசர்ற ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறவங்க. ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருன்றது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மீன ராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குமே இந்த ஜென்ம சனி வருது அப்படின்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களும் உடைய இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்பை கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவு பாக்குறவங்க மீனராசி அன்பர்கள் நீங்களா இருக்கிறீங்கன்னா சில இடத்துல கவனமாக இருங்க. ஏன்னா உங்களையும் அறியாமல் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் எடுக்கிற முடிவுல என்னைக்குமே ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு இருக்கும். என்ன பார்த்து வளர்ந்தவங்க 100 பேர் இருக்கிறாங்க, யாராலையும் நான் வளர மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் இருக்கும். அதனால இந்த ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற ஒரு தருணம் தான் இது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. ஏன்னா முதல்ல விரய சனியா இருந்தாரு, இப்ப ஜென்ம சனியாக இருக்கும்போது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான இந்த மாதிரியான பெயர்ச்சிகள், அடுத்து ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்து வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நம்ம ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க உள்ளோம். பிப்ரவரி மாதத்துல இருந்து இந்த ஜோதிட வகுப்புகளோட சேர்ந்து யோகா பயிற்சி வகுப்புகள். யோகானா பாத்தீங்கன்னா ஒரு தன்மையை, அதாவது ஒரு மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி. எல்லாருமே ஒரு ஏளனமாக சில பேர்லாம் பேசுவாங்க, யோகா பண்றவங்க எல்லாம் அவ்வளோ பெரிய அதிபுத்திசாலிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. வீட்டு வேலையில செஞ்சாலே யோகான்றது தேவையில்லை அப்படின்னு. யோகான்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு கிடையாது. வீட்டு வேலை செய்யாதவங்களுக்கு அந்த யோகா பயிற்சிகள்னு கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி. யாரெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனா, ஏன் கார்பரேட் கம்பெனிஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் வாலண்டரியா போய் நீங்க யோகா செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுக்கு அங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், டிப்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி தாம்பத்தியத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங் ஏன் போறாங்க? அங்க கவுன்சிலிங்ல இந்த யோகா பயிற்சிகள் தான் மேக்சிமம் சொல்லுவாங்க. யோகா பயிற்சிகள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சி
பயிற்சிகள் தான். நம்ம ஜோதிடத்தை பத்தி படிக்கும் போது நமக்கு எந்த விதமான கவன சிதறல்களும் இருக்கக்கூடாது. நம்ம ஜோதிடம் படிக்க போகும்போது நமக்கு 10 வயசா 15 வயசு படிக்க போறோமா? எல்லாருமே 45 வயசுக்கு மேலதான் படிக்கவே ஆரம்பிப்போம். ஜோதிடம் எப்பனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்துலதான் ஆரம்பிப்போம். அதனால அந்த ஜோதிட வகுப்புகளுக்கு நமக்கு இந்த யோகா பயிற்சிகள் ஒரு முன்னின்று வழி நடத்தும். பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். அதனாலதான் அதை எடுத்து செய்யறோம். இந்த ஜோதிட வகுப்புகள்ல சேரணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனின்னு நம்ம சொல்லும் போது ஜென்ம சனி என்ன பண்ண போறாரு? உங்களுடைய மனதை குழப்ப போறாரு. மனதை குப்பையா ஆக்க போறாரு. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு குளத்தை கலர்னாதான் அந்த குளம் தெளிவாகும் அப்படின்னு, குட்டையை கலர்னாதான் அந்த குட்டை தெளிவாகும் அப்படின்ற மாதிரிதான் அந்த குளறுபடியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ஜென்ம சனி. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் சனி பகவான் நிப்பார். இந்த மீன ராசி அன்பர்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க? தன்னுடைய அலுவலகத்துல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு அடுத்துதான் எல்லாருமே அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த வேலையில பாதிப்பை கொடுப்பார். நீங்க யாருமே எதுவுமே கிடையாது, நீ இந்த அலுவலகத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே தர முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி 1000 பேரை கூட்டிட்டு கொண்டு வந்து விட போறாரு இந்த சனி பகவான். அதனால நீங்க அந்த இடத்துல தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல. இந்த மாதிரியாலாம் நீங்க ஒரு குணம் இருந்ததுன்னா நீங்க அப்ப என்ன முன்னெச்சரிக்கையா எடுக்கணும்? நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம் நம்ம செஞ்சுட்டு வெளியில வந்துடணும் அப்படின்ற அந்த தான் என்ற அகங்காரம், அந்த இது இல்லாம இருந்தாலே இந்த மீனராசி அன்பர்கள் அந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவாங்க. முதல் பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில அந்த மாதிரியே பிரச்சனை. அடுத்து தொழில் ரீதியான பிரச்சனை. தொழில் ரீதியான பாத்தீங்கன்னா கடனை வாங்க வைப்பாரு. ஏன்னா இந்த மீனராசி அன்பர்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு போனீங்கன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஜெகஜாண்டிகா, அதாவது நான் தான் தொழில் செய்யறேன், என்னுடைய தொழில் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலை பத்தி ரொம்ப ஹைப்பு எடுத்து பேசக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அப்படி இருக்க நேரத்துல அந்த தொழிலினுடைய வளர்ச்சி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அங்க கொஞ்சம் ஒரு சிரம் தாழ்த்தி பேசணும். இந்த காலகட்டத்துல அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களைய குனிய வைப்பாரு. குனிஞ்சிட்டீங்க, நீங்களே ஆட்டோமேட்டிக்கா குனிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா குனியிற இடத்துல பிரச்சனை இருக்கா. குனியாம தலை நிமிர்ந்து நிற்கும் போது உங்களை 2 அடி அடிக்கும் போது நீங்க அதல பாதாளத்திற்கு போகக்கூடிய ஒரு தருணம். கடன் வாங்குவதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நானாச்சு என்னுடைய தொழிலாச்சு இவ்வளவு வளர்ச்சியே இருக்கு, நான் தாராளமா கடன் வாங்கலாம், என்னால கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதனால கடன் வாங்குவதுல ரொம்ப கவனமோட இருக்கணும். அடுத்து மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்றேன் நானு. மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப கவனத்தோட படிப்புல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற எந்த விதமான ஆடம்பர செலவுலையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடம்பர செலவுகள் மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2.5 வருடங்கள் இருக்குது மீனராசி என்பர்களுக்கு. அதனால நீங்க எந்த விதமான ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதோ, லக்ஸுரி பைக் வாங்குறதோ, இல்ல கூட நண்பர்களோட சேர்ந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறது, சுற்றுலா செல்றது, இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மீனராசி மாணவ செல்வங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு படிப்புல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. படிப்புல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வை கொடுக்க போறாரு இந்த சனி பகவான். அடுத்து இந்த சனி பகவான் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணம். ராசியிலேயே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால
திருமணம் சம்பந்தமான சில குழப்பமான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான தருணம். எல்லாருமே ஜென்ரலா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 7.5 சனி நடக்கும் போதுதான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். 7.5 சனி நடக்கும் போதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திருமணம் மூலமாக. அதனால திருமணத்துல ரொம்ப ஒரு கவனத்தோட நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு இப்ப திருமணம் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு மனசு பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதுல திருமணத்தை ஒத்தி வைங்க. இல்ல எல்லாருடைய கட்டாயத்தின் பேர்ல நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்காது. அப்படியே திருமணம் செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா தயவு செய்து நிறைய ஒரு தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு ஏத்த துணைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான ஒரு துணைன்றது கிடைக்கும். பெண்களாக இருக்கிறீங்கன்னா துளசி மாதாவை நீங்க 48 நாள் வழிபாடு பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி ஜென்ம சனி இருக்குதோ, பெண்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு திருமண பருவத்துல இருக்கிறீங்கன்னா துளசி மாதாவை நீங்க வழிபாடு பண்ண உங்களுக்கு நல்ல கணவர் கண்டிப்பாக கிடைப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பேர்ல சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பேருன்ற போது இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்க உடனே 3 மாசத்துலயே குழந்தை பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு 1 வருஷம் போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை பேர்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. இந்த மாதிரியால இந்தந்த விஷயத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மீனராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதே சமயத்துல ஆன்லைன் ட்ரேடிங், மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா இரவு பகலாக இருந்து மற்றவர்களுக்காக உதவி செய்யறது, இதெல்லாம் விட்டுருங்க. இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருடம் கழிச்சு உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஆர்டினரி ஒர்க்கை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இப்போ உங்களை எப்படி நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத மாத்திரம் ஒரு முடிவா எடுங்க. ஒரு ஆன்மீக வழிபாட்டுல நிறைய ஒரு பிரார்த்தனையை கொண்டு போங்க. கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி ஒரு 70% கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு 50% கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெரிய அளவுல பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எந்த சனியாக இருந்தாலும் அந்த பாதிப்புன்றது இருக்கும். ஒரு 40% கம்மியாகும், அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல கெட்ட பழக்கங்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா சனி சந்திரன் சேரும் போது குடிபோதைகளுக்கு ஆளாகுவது, அடுத்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணுவது, இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கனாலே அதிகப்படியான ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.